ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே மார்னிங் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு பொண்ணு ஸ்கூல் விட்ட கையோட நேராக லைஃப் ஃபிஷ் மார்க்கெட் போயாச்சு. அங்கே வந்துட்டு கட்லா ஃபிஷ்ஷு ரோஹுலாம் லைவாக தான் இருந்தது. ஆனால் எனக்கு கட்லா வாங்கினது கிடையாது. ரோஹு ஒரு தூரம் வாங்கியிருக்கேன். என்னமோ வீட்டில் வந்துட்டு முள் நிறையா இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் வந்துட்டு நான் போனது என்னமோ கிங் ஃபிஷ்ஷுக்கு தான் பாம்ஃப்ரெட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இல்லை ப்ரானும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி அப்படியே வண்டி மெதுவாக அப்படியே தள்ளிட்டே வந்தது. இந்த ரோட்டில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா நிறையா. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த மாதிரி ரெட் பாம்ஃப்ரெட் இருந்தது. அதுக்கப்புறம் பாம்ஃப்ரெட்டும் இருந்தது, ஆனால் ரொம்ப விலை கூட. கிங்ஃபிஷ்ஷும் வந்துட்டு பெரிய கிங்ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அது வந்து முழுசாக யாரும் எடுத்துகிட்டு போகல, வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஏதோ கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வாங்கினேன் சொல்லி ரெட் பாம்ஃப்ரெட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே இருந்ததா. ஸோ அதனால் வந்துட்டு 230 ரூபா, வெட்டுற காசு 50 ரூபா அப்படின்னு சொல்லி 250 ரூபா கொடுத்தாச்சு. மீன் வெட்டும்போது எனக்கு இந்த தலைப்பாட்டு வேண்டாம், மிச்சதெல்லாம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொருத்தவங்க பக்கத்தில் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இல்லை மீன் தலையில் குழம்புச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 மீன்னா 2 தலை 4 துண்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் குழம்பு வச்சா தான் நான் மீன் தலையில் குழம்பு வைக்கேன். நான் சாதாரணமாக மீன் குழம்பே நான் வைக்க மாட்டேன். அது மாதத்துக்கு 1 or 2 நாள் இந்த மீன் ஃப்ரை பண்ணுறதோட சரி, அது இவருக்கோசரம் செய்கிறதோட சரி. ஸோ இது வந்து ப்ராப்பராக நான்வெஜ் அந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வெஜ் தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அதனாலே வந்துட்டு இந்த மீன் தலையை தனியாக ஒரு பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் போட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மசாலாலாம் சரி ஒரு 2 துண்டு எடுத்து போட்டு கீழே வேலை செய்கிறவங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்குலாம் மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு, சமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி சம்மந்திக்கெலாம் விருந்து வைக்கும்போது அவங்க நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது என்னவோ மீன் தான். அதனால் மீன் செஞ்சு எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அந்த பையன் சொன்னால் அவளுக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷு பிடிக்காதமா சுத்தமாக, சிக்கன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை அனுப்பிச்சா போயிட்டு சிக்கன் எனக்கு வாங்க கூட தெரியாது, எத்தனை துண்டுன்னு தெரியும், நான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு இவ ஏதோ ஒரு ½ அன் ஹவரில் ஏதோ ஒரு கிரேவி மாதிரி பண்ணி செஞ்சுக்கிட்டா. ஸோ அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க, நாங்கள் யாரும் மீன் சாப்பிட்டோம். ஸோ எனக்கு சிக்கன் செய்ய தெரியாது, இனிமேல் முடிஞ்சால் கற்றுக்க வேண்டியது தான். ஸோ எப்படி பிடிச்சிருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பாய்.